ஆலயம் தொழுவது சாலம் என்று சொன்னான். அது எந்த ஆலயமா இருந்தாலும் நம்மளுக்கு எல்லாமே ஒண்ணு தான். இதுல இதுன்னு சொல்லி அதுன்னு சொல்ல முடியாது. அப்ப அதுல நெறைய ரகசியங்கள புதைச்சு வச்சாங்க சித்தர்கள். ஒவ்வொரு விஷயத்துக்குமான தீர்வுகள ஒரு இடத்துல வச்சு வச்சிருக்கிறான் ரகசியமாக. கண்டிப்பாக ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு தீர்வு இருக்குமானா இருக்கும். திரும்பவும் சொல்றேன், பரிகாரம் உங்கள முழுமையாக மாற்றாது. எதுவும் பண்ண முடியாது. கர்மாவ அனுபவிச்சு தான் தீரணும். ஆனால் பரிகாரம் மூலியமால அந்த தாக்கத்தை குறைத்துக் கொள்ளலாம். இங்க நம்ம எல்லாமே சொல்றது அந்த அளவீடு குறைக்கிறதுக்கான விஷயம் மட்டும் தான். இங்க தீர்க்க முடியாதுன்றது தீர்க்க முடியாது தான். அது யாரா இருந்தாலும் சரி, எவரா இருந்தாலும் சரி, முடியாதுன்னா முடியாது தான். ஆனால் இன்றைய கலிகாலத்தில அதிலிருந்து ஓரளவுக்கு தப்பிச்சு, கொஞ்சம் குறைச்சு போறதுக்கான வழிமுறைகள சித்தர்கள், மகான்கள், முனிவர்கள் ரொம்ப தெள்ள தெளிவாக ஒரு சில ரகசிய முறையிலயும் வெளிப்படையாவும் சொல்லியிருக்காங்க. புரிஞ்சவங்களுக்கு தெரியும் அந்த விஷயம் என்னன்னு. அதன் அடிப்படையில தான் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் ஆய்வு பண்ணி மக்களுக்கு குடுக்குறோம். ஐயா பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனையா இத செய்யுங்க. திருமணம் சம்பந்தமான பிரச்சனைய செய்யுங்க. அப்படின்னு தேடி, தேடி, தேடி பார்த்து, அனுபவத்தில செயல்படுத்தி, நம்மளுக்கான சக்சஸ்ஃபுல் ரேஷியோ வந்த பின்னாடி அத மக்களுக்கு குடுக்குறோம். அத உடனே எடுத்துக்கங்க ஐயா. அவங்க குடுத்துட்டு போயிருக்காங்க. வச்சு நம்ம ஒண்ணும் பண்ண போறதில்ல. அவங்க குடுத்தனால தான் உங்ககிட்ட பேச முடியுது. அவங்க கிட்ட பேசுற பாக்கியத்த, வரத்த குடுத்த இறைவனுக்கும், எங்க குலதெய்வத்துக்கும் நான் நன்றி சொல்லி தான் தீரணும். குருமார்களுக்கு நன்றி சொல்லி தான் தீரணும். குருமார்கள் தயவு இல்லாம இங்க எதுவுமே இல்ல. இன்னைக்கு கூட காலையில எங்க வேற ஒரு குருஜி கிட்ட பேசும்போது ஒரு சில தகவல ஷேர் பண்ணாரு. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான விஷயங்கள்லாம் சித்தர்கள், மகான்கள் நமக்கு குடுத்துருக்காங்க. அது போன்ற விஷயங்கள மக்களுக்கு ரொம்ப எளிமையா தரணும்னு எனக்கு ஆசை.